அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீம் ஒன் த 13th விமென்ஸ் ஓடிஐ வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விமென்ஸ் ஓடிஐ வேர்ல்ட் கப்பை இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். இதோட பேக்ரவுண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். விமென்ஸ் வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது 1973லயே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா மென்ஸ் வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா 1975 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ நடந்தது 13th எடிஷன். சரியா? இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காலையும் நடந்துச்சு. ஸோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஃபைனல்ஸ் எங்க நடந்துச்சு? அந்த ஸ்டேடியம் பேர் கூட கேட்கலாம். டிஒய் பட்டேல் ஸ்டேடியம் எங்கன்னா நவி மும்பைல. சரியா? இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைமா வின் பண்ணிருக்காங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷெஃபாலி வரும். ஓகேவா? இதே பிளேயர் ஆஃப் த சீரீஸ் யாரு, ஐ மீன் டோர்னமெண்ட் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா வந்து வருவாங்க. மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா உமன்ஸ் வேர்ல்ட் கப்பை அதிக டைம் வின் பண்ணது யாருன்னா ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா 2020ல இருந்து 2025 இந்தியா கிட்ட தோக்குற வரைக்கும் எந்த மேட்சுமே தோக்காம இருந்த ஒரு டீம். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு டாமினேஷன் இருக்கும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்னாலே. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா இங்கிலாந்து 4 டைம்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. நியூசிலாந்து 1 டைம் வின் பண்ணிருக்காங்க. இந்தியா வந்து இப்போ ஒரு டைம் வின் பண்ணிருக்காங்க. சரியா? அடுத்தது, GSAT-7R satellite was launched from LVM-3 on November 2. ஸோ லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3ல வச்சு நம்ம GSAT-7R RLS CMS-02 அப்படிங்கிற இந்த சேட்டலைட்டை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் பாத்தீங்கன்னா ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் லான்ச்டு பை இஸ்ரோ. இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 4410 கிலோகிராம். சரியா? ஹெவியஸ்ட் சேட்டலைட். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, LVM-3 can carry satellites up to 8,000 kilogram to low earth orbit. ஸோ LVM-3 வந்து பாத்தீங்கன்னா லோ எர்த் ஆர்பிட்டுக்கு 8,000 கிலோகிராம் வரைக்கும் சேட்டலைட் எடுத்துட்டு போக முடியும். இதே ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டா இருந்துச்சுன்னா 4,000 கிலோகிராம் வரைக்கும் சேட்டலைட்ஸை கேரி பண்ணிட்டு போக முடியும். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, LVM-3 ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் ராக்கெட். அந்த 3 ஸ்டேஜ்லயும் டிஃப்ரெண்ட் ஃபியூவல்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணனால அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டேஜ் 1 வந்து பாத்தீங்கன்னா சாலிட் ஃபியூவல், ஸ்டேஜ் 2 வந்து லிக்விட் ஃபியூவல், ஸ்டேஜ் 3 வந்து கிரியோஜெனிக் ஃபியூவல் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ மூணுமே கரெக்ட் தான். இந்த கிரியோஜெனிக் ஃபியூவல் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, which of the following is a financial levy imposed by governments on vehicles or sources that contribute to environmental pollution அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிரீன் டாக்ஸ் தான் வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மேல போடக்கூடியது. சரியா? இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் வந்து இந்த கிரீன் டாக்ஸ் அப்படிங்கறத போட போறாங்க. வெளி மாநிலத்தில இருந்து உத்தரகாண்டுக்கு வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேல இந்த கிரீன் டாக்ஸ் அப்படிங்கிறது போட போறோம். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.